நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீல்ஸ் காம்படிஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். சின்ன குழந்தைங்க ரேக் டான்ஸ் அகாடமி சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து ஆன் த ரோட். இப்போ வரைக்கும் இந்த முகாம்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்ம ஸ்கூலில் எம்டிசி வளாகத்தில் அந்த மாதிரி போய் அவங்க பிளேசஸில் போய் பண்ணுறோம். சிக்னல்ஸில் வந்து சிக்னல்ஸ் இருக்கிற மோட்டரிஸ்ட் முன்னாடி குழந்தைங்களை வச்சு இந்த விழிப்புணர்வு முகாம் வந்து நடத்திருக்கிறோம். நம்மளோட மெயின் நோக்கம் வந்து 26ஆம் தேதி இந்த மந்த் ஆகஸ்ட் 26 சென்னையில் ஆக்சிடென்ட் இல்லாதவனை மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த நாளை வந்து 0 ஆக்சிடென்ட் டேயாக மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையோடைய முக்கியமான நோக்காகும். இதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போவுமே இந்த 7 days நிறைய பேர் கேட்குறாங்க, அப்படின்னா அது என்ன 0 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த குழந்தைங்களே பார்த்தாச்சுன்னா சார் இது எங்கள் ப்ரையாரிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க கிட்டேருந்து எங்களுடைய நம்பர்ஸ்க்கு வந்து மெசேஜஸ் வருது, எங்களுக்கு ஒரு ஹெல்மெட் கிடைக்குமா, நாங்கள் ஹெல்மெட் போட்டு தான் போக ஆசைப்படுறோம் அப்படின்னு வருது. நம்ம சிக்னல்ஸ்லேயும் சில சிக்னல்ஸ் எல்லாமே ஹார்ட் ஷேப்பில் மாற்றிருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து ஒரு வெறுப்பாக இருக்கிற ஒரு நாள் கூட வந்து இன்னைக்கு சந்தோஷமாக மாறிச்சு அப்படின்னு ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜாட் வந்து சென்னையில் பலரை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதோட ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது அப்படி நம்புகிறோம். 1 week ஆயிருக்கு, இன்னும் 2 weeks இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக 26ஆம் தேதி சென்னை பெருநகரத்தில் இந்த விதமான விபத்துகளும் நடக்காம மாற்றி காமிக்கலாம். இது எத்தனை பேருக்கு நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான சவால். ஏன்னா நமக்கு பாப்புலேஷன் நிறைய பேர் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி எடுத்துட்டு போனவங்களுக்கு வந்து மனசுல வந்து நம்ம ஆழமா பதிய வைக்கணும். அதனாலதான் 1 நாள் 2 நாள் அப்படிங்கிறது இல்லாம ஒரு 20 நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறோம். 20 நாள் அவங்களுக்கு திரும்பி சொல்லும் போது நம்மளால அதை அவங்க மனசுல பதிய வைக்கலாம் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே அவசரமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால இந்த பாட்டே பாத்தீங்கன்னா இருக்கும், அவசரம் 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 அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். அந்த அவசரம் வேண்டாம் நமக்கு அப்படிங்கிறது தான். மெதுவா போகலாம், எல்லாத்துலயுமே ஒரு நிதானம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயினா. சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்காம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான். இதுல வந்து அப்படி இருக்கு தடுக்க முடியாது, இப்படி இருக்கு தடுக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் எப்படி இருந்தாலுமே ஆக்சிடென்ட் இல்லாதவனும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி சென்னையில ஒரு மாற்றத்தை காமிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து பொறுமையா போனா போதும். ஆக்சுவலா வந்து நாங்க அந்த ஒரு நாளைக்கு தான் யோசிச்சோம். பட் ஃபீட்பேக் பார்க்கும்போது நிரந்தரமா வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி ஃபீட்பேக் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சர்வேயும் எடுக்க போறோம். அந்த சர்வேயை பொறுத்து முடிவு பண்ணுவோம். அந்த 1000 rupees வந்து நான் எடுத்துட்டு போய் ஹெல்மெட் வாங்கி கொடுக்க முடியாது. நாங்களுமே நிறைய இந்த 1000 ஹெல்மெட்ஸை நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம். இன்னும் எத்தனை பேர்கிட்ட இருந்து கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுப்போம். பட் வந்து ரொம்ப காஸ்ட்லாம் இல்லை, 1000 ரூபாய் தான். நம்ம உயிரோட மதிப்பு 1000க்கு கம்மியா கிடையாது. அதனால 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்மெட் வாங்கிடலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.